டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. 16/5/2026 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் முடிவு. இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி பௌர்ணமி. வைகாசி விசாகம். விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. 12ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் உங்களுக்கு பார்த்தலையானால் அலைச்சல் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை இருக்கும். சனி பகவானால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால உடம்புல சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, வேகமாக செல்லக்கூடிய விஷயங்கள், எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். ஏன்னா ராசிநாதனே ராசியில் உட்காந்துருக்கார். அதுக்கு மேலே என்ன வேணும்? எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 உண்டான நாட்களில் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன்,
புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. 3 கிரகங்களும் பார்த்தோன்னா சுக்கிரன் அன்றைக்கே மாறிடுறார். 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து போயிருக்கார். குரு சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார். பரிவர்த்தனை யோகம் 2, 3 பரிவர்த்தனை, குருவும் அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தீங்கன்னா குரு அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம்ன்றதுனால பேச்சில் இனிமை இருக்கும், தீர்க்கமான செயல் இருக்கும், நுட்பமான விஷயங்களை ஆராய்ந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், மருத்துவ சம்பந்தமாக இருக்கக்கூடிய மருந்து சம்பந்தமான வியாபாரங்கள், மருத்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல கேது பகவான். அதனால் குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்துட்டு இருந்தீங்களேனால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் மருத்துவர்கள் ஆலோசனை இப்படி நடக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 26/5/2026 அன்றைக்கி 3ஆம் இடத்துக்கு போய் ஒரு ஆட்சி வீட்டுக்கே போய்டுறார். அவருடைய ஆட்சி வீடாக 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து போகிறார். 4ஆம் இடத்துல குரு பகவான் போய் உச்சம் பெற்று போயிருக்கார். அது தவிர சுக்கிரனும் வந்து திக்பலம் அடைகிறார். ஏன்னா திக்பலம் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அடைகிறதன் மூலியமாக அவர் வந்து ஆட்சி பலம் பெற்றதுக்கு அதனால் வந்து 2/7க்கு உண்டான சுக்கிரன் ஆட்சி பெற்றதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். என்ன சார் இது 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், பேச்சில் நளினம் இருக்கும்னா ஆட்சி பெற்ற சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறது திக்பலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சில நாட்கள் தவிர்க்க வேண்டியது உண்டு. அதாவது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். என்றைக்கு வருதுன்னா 30/5/2026 1/6/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு, அதுவும் வந்து மருத்துவ தொழில் செய்கிறவர்களுக்கு, அது தவிர மருந்து சம்பந்தமான வியாபாரம், டாக்டர் அதாவது மருத்துவர்கள், மருத்துவ சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து நிலம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவிதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அதாவது கலைத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி இலக்கை கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால உடல் சூடு அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், வெற்றிகள் நிச்சயமாக வரும். அது தவிர வந்து உஷ்ணத்தினால பிரச்சனைகள் வரக்கூடிய, உடலுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனே, அதனால் வந்து ராசியிலே இருக்கிறதுனால மறைவு இடங்களில் நிச்சயமாக உஷ்ணத்தின் பிரகாரம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய நாட்கள் வருது. அது 30/5/2026 1/6/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுறது. ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு வந்து பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.